السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتاع إلى حين. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 9வது தராவீஹ் தொழுதிருக்கிறோம். 11 ஜுஸுகள் நிறைவடைந்திருக்கிறது. நேற்று சொச்சம் இருந்த சூரா தௌபா இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து யூனுஸ் என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயமும் அதை தொடர்ந்து ஹூத் என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரே ஒரு வசனம் நம்முடைய தராவீஹின் சிந்தனையாக எடுத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு 3 நபிமார்களின் வரலாறுகளை சொன்னார். அந்த 3 நபிமார்கள் அந்த கூட்டங்கள் அழிக்கப்பட்டது. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அதை தொடர்ந்து வந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். அதற்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு கடைசியில 19வது ரக்காயத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டியது, அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்டது. இந்த வரலாறுகள்ல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோவுக்குண்டான வித்தியாசம். அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும் வரலாற்றை கொஞ்சம் அப்படியே மாத்திட்டான். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தை அழிப்பதற்கு முன்னால் அந்த கூட்டத்தை சார்ந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஊரை விட்டு நீங்க போயிடுங்கன்னு சொல்லுவான். அந்த நபி ஊரை விட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த நபியை சார்ந்த கூட்டத்தார்களுக்கு வேதனை வரும். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை அப்படியே அழிச்சிருவான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும் கொஞ்சம் வரலாற்று மாற்றப்படுகிறது. எல்லோ வரலாற்றிலேயும் கூட்டம் அழிக்கப்படும், நபி காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல இங்கே கூட்டம் காப்பாற்றப்படுகிறது. யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினைக்காக வேண்டி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினான். என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்னால ஓதப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலையும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை கடந்து போயிடுவாங்க. பின்னால் வந்த ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். ஆனா யூனுஸ் அதற்கு அடுத்த பக்கத்துல வர யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல கொஞ்சம் வித்தியாசம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம் அங்கே காப்பாற்றப்படுகிறது. தஃசீர்கள் எழுதுறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் என்பது நீனவா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அந்த பகுதியில வாழக்கூடிய அந்த ஊருடைய பேருக்கு நீனவா அப்படின்னு சொல்லி பெயர். அந்த ஊருக்கு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுறாங்க. எல்லா நபிமாரியும் அவர்களும் தௌஹீது கலிமாவை எட்டி வைக்கிறாங்க. எல்லா கூட்டத்தார்கள் மாதிரியும் அவங்க கூட்டமும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, அவர்களை பழிக்கிறது, அவர்களிடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்றது, இது மாதிரியான செயல்கள் எப்ப எல்லாம் மீறி போச்சோ அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல 3 நாள்ல அந்த மக்களுக்கு வேதனை வரும், நீங்க ஏலான் செஞ்சிருங்க, அறிவிப்பு செஞ்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு 3 நாள்ல வேதனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நீனவா மக்கள் மஷூரா செய்யறாங்க. எப்பொழுதும் யூனுஸ் அவர் பொய் சொன்னதே கிடையாது, உண்மைதான் பேசுவார். அல்லாஹ்வுடைய வேதனை வரும்னு சொல்லி இருக்கிறார். இப்ப என்ன செய்யலாம், நம்ம ஒரே ஒரு ஆலோசனை செய்வோம். இன்னைக்கு நைட்டு, அதாவது வேதனை இறங்க போற அன்னைக்கு நைட்டு யூனுஸ் வீட்டுல இருக்கிறாருன்னு பாருங்க. வீட்டுல இருந்தாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வேதனை வராது. ஒருவேளை வீட்டுல இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வேதனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சில பேர் அனுப்புறாங்க. போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இல்லை. அன்னைக்கு இரவோடு இரவாக ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க.
இப்ப அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மறுநாள் நமக்கு வேதனை வரப்போறது நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப மறுநாள் விடிஞ்ச பிறகு அல்லாஹ் தஆலா வேதனை அனுப்புகிறான். அந்த ஊரை சுத்தி கருமேகங்கள் சூழ்ந்து இருக்கு, கருப்பான மேகங்கள் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத அந்த மக்கள் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் வேதனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அந்த மக்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய கால்நடைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மைதானத்துல உட்கார்ந்துட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் பெரிய மைதானத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வின் இடத்துல தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த மைதானம் முழுக்க கூச்சலில் நிரம்பி இருந்தது, கண்ணீரில் நிரம்பி இருந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் இடத்துல தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்துல அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல வந்துச்சு, ஃபலௌலா கரியத்துன் கானத் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமி யூனுஸ். கூட்டத்தை அழிக்கப்பட்ட கூட்டத்தார்களே யூனுஸனுடைய கூட்டத்தை தவிர மற்ற எந்த கூட்டத்தாருடைய ஈமானும் பிரயோஜனம் படல. லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹஸீ ஃபில் ஹயாத்தி துன்யா. எப்ப அவங்க அல்லாஹ்வை நம்பி தௌபா செஞ்சாங்களோ வேதனை அல்லாஹ் தஆலா கஷஃப்னா நீக்கி விட்டான். இப்ப வேதனை அவங்களை விட்டு நீங்கிருச்சு, வேதனை அவங்களுக்கு இறக்கப்படல. இப்ப எல்லா மக்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சிறிது காலம் அல்லாஹ் தஆலா அவர்களை வாழ வைத்தான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்ப இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கல்ல, இந்த பக்கம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சரி மக்கள் அழிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு மலையில உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த மக்கள் அழிக்கப்படுறதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு மலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. கருமேகங்கள் சூழ்ந்து இருக்கிறது மட்டும் தெரியுது, அந்த மக்கள் கண்ணுக்கு தெரியல. இப்ப கருமேகங்கள் சூழ்ந்து இருக்குது, கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருமேகங்கள் அப்படியே கலைஞ்சு போறதையும் பார்க்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அழிக்கப்படலையே. இப்ப நம்ம ஊருக்கு போனா நம்மளை பொய்யன் என்று சொல்லுவார்கள். அந்த ஊர்ல ஒரு கானூன் இருக்கு, ஒரு சட்டம் இருக்குது. யாராச்சும் ஒரு விஷயத்த சொன்னா, பொய் சொன்னா அதற்கு சாட்சி கொண்டு வரணும், சாட்சி கொண்டு வரணும் அவர்களை கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்ப நம்மள பொய்யன் அப்படின்னு சொல்லி இட்டு கட்டிடுவாங்க, நமக்கு சாட்சி எதுவும் இல்லை, நம்மளை கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஒரு கடலோரமா போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கப்பல் அங்க நிக்குது. சரி இந்த கப்பல்ல ஏறி எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லி கப்பல்ல ஏறிட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். போய்கிட்டே இருக்கிறப்ப நடு கடல்ல அந்த கப்பல் நின்றுச்சு. அப்படியே முன்னாடியும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் போக மாட்டேங்குது. இப்ப அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சில பேர் சொன்னார்கள், யாரோ ஒரு ஆள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செஞ்சிருக்கணும், அல்லது தன் எஜமானனுக்கு மாற்றம் செஞ்சிருக்கணும், யாராவது ஒரு பாவி இந்த கப்பல்ல உட்கார்ந்து இருக்கணும், அதனால இந்த கப்பல் நகர மாட்டேங்குது, யாருன்னு சொல்லி ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்குறாங்க. நான் தான் என்னுடைய எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எந்த ஒரு நபியும் அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு போக கூடாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தேவை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊரை விட்டு கிளம்புனதுனால இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த கப்பல் அப்படியே நடுக்கடலை நிப்பாட்டினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்குறாங்க, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன செய்யறது, இப்ப அந்த அவரை கப்பல்ல இருந்து கீழே இறக்கணும், நான் கப்பல்ல இருந்து குதிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கு, இருங்க, நீங்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சீட்டு குளிக்க போறாங்க. இது அல்லாஹ் தஆலா சாஃபாத் சூரால சொல்லுவான், இன்ன யூனுஸ் அலைஹில் முர்சலீன் இதா பக இலல் முல்கில் மஷ்ஹூன் ஃபஸாஹத ஃபகான மினல் முதஹலீன். அந்த மக்கள் சீட்டு குளிக்க போறாங்க. சீட்டு குளிக்க போட்டு பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட பேர் வருது. சரி ஒரு தடவை பேர் வந்துருச்சு, அடுத்த தடவை போடுவான்னு சொல்லி அடுத்த தடவை போட்டு பாக்குறாங்க, அதே பேர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேரே வருது. இப்படி ஒவ்வொரு தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வர அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பிடிச்சி கப்பல்ல இருந்து கடல்ல தள்ளுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு கட்டளை இட்டான், நீ என்ன செய், நேரா அந்த மக்கள் தூக்கி வீசின உடனே யூனுஸ் அப்படியே நீ விழுங்கிரு அப்படின்னு சொல்லி அந்த மீனுக்கு கட்டளை இட்டான். சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா, அந்த மீனுக்கு நீ யூனுஸை விழுங்கி உன்னுடைய வயிற்றுக்குள்ள பத்திரமாக வச்சுக்கணும், யூனுஸ் உன்னுடைய சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல, நீ அவரை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். இப்ப நேரா அந்த மீன் ரெடியா நிக்குது. அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே நிக்குது. இங்க மக்களும் தூக்கி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கடல்ல போடுறாங்க. அந்த மீன் கரெக்டா வாயை திறக்குது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க.
மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 40 நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. அந்த மீன் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு உலகம் முழுக்க சுத்தி வந்தது என்பதாக தஃசீர்கள் எழுதுறாங்க. 40 நாட்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இப்ப அந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இப்ப அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி இந்த நிகழ்வை நடத்தினான். அந்த மீன் போக போக தஃசீர்கள் எழுதுறாங்க, ஆழத்துக்கு போறப்ப ஒரு விதமான கூச்சல் சப்தம் கேட்குது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அல்லாஹ்வின் இடத்துல கேட்கிறாங்க, யாரெல்லாம் என்ன சப்தம் இது அப்படின்னு கேட்கிறப்ப, மீன் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறது, அந்த சப்தத்தை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களும் தஸ்பீ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் தஆலா சாஃபாத்துல சொல்லுவான், வலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் அந்த மீன் வயிற்றுக்குள்ள தஸ்பீ செய்யல அப்படின்னு சொன்னா லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரையிலையும் அவர் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார். என்ன தஸ்பீ செஞ்சாங்கன்னா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற தஸ்பீஹை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதற்கு இடையில ஒரு 2 மலக்கு அந்த வழியா போறாங்க. கடலுக்குன்னு பொறுப்பு இல்லை 2 மலக்கு அந்த வழியா போறப்ப ஒரு சப்தம் கேட்குது, ஒரு மனிதனுடைய சப்தம். போய் அந்த மீன் வயிற்றுக்கிட்ட பாக்குறாங்க, ஒட்டி கேட்கிறாங்க, காதை வச்சு கேட்கிறாங்க. இந்த சப்தம் ஏதோ பழகின சப்தம் மாதிரி தெரியுது, கேட்ட சப்தம் மாதிரி தெரியுது, ஆனா இடம் புதுசா இருக்குது, இந்த இடத்துல இந்த சப்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட போறேன். போய் கேட்கிறாங்க, அல்லாஹ் கடல்ல அப்படியே ஆழத்துல ஒரு சப்தம் வருகிறது, பழக்கப்பட்ட சப்தம் தான், ஆனா இடம் புதுசா இருக்குது, யாரு இது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொன்னான், அது யாரும் இல்லை, என்னுடைய அடியார் யூனுஸ் தான், அவரை தான் மீன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அந்த மலக்கு சொன்னார்கள், தினந்தோறும் யூனுஸினுடைய நல்ல அமல்கள் வானத்தின் பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அவருக்கா இவ்வளவு சிரமம் அப்படின்னு மலக்குகள் ஷஃபாஅத் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்ப மீனுக்கு கட்டளை எடுக்கிறான், நீ போய் என்ன செய், கரையில போய் அந்த யூனுஸை நீ துப்பிடு அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறான். இப்ப நேரா மீன் கரையில போய் துப்புது. போய் துப்பி அந்த விழுகிறப்ப அவனுடைய நிலைமை எழுதுறாங்க, எப்படி ஒரு பிள்ளை ஒரு தாயினுடைய கருவறையில இருந்து ஒரு பிள்ளை வெளியே வருமோ அந்த மாதிரியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே விழுகிறாங்க. உடல்ல எந்த ஒரு சக்தியும் இல்லை, பலம் இல்லை, முடி இல்லை, எதுவுமே இல்லை, வெளியே விழுகிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு இருக்கு. அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு செடியை முளைய செய்கிறான். அந்த செடி அவர்களுக்கு நிழல் தருகிறது. காலையிலையும் மாலையிலையும் ஒரு பசுமாடு வரும், அந்த இடத்துக்கு வரும், அப்படியே பால் கறந்து குடிப்பாங்க, அது போயிடும். மறுநாள் அதே மாதிரி வரும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் உடல் தேர்ந்த பிறகு மீண்டும் அந்த மக்களிடத்துல போறாங்க. அந்த மக்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதாக அந்த ஒரே ஒரு வசனத்திற்கான தஃசீரை விளக்கத்தை மார்க்க அறிஞர்கள் எழுதுவாங்க. இப்ப இந்த நிகழ்வு வச்சு நமக்கான ஒரு சில படிப்பினைகள் என்ன அப்படின்னா, முதலாவது தௌபாவினுடைய வாசல் என்பது எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டம் மாறு செய்யறாங்க, அழிக்க போற அந்த நேரத்துல அவர்கள் கேட்ட தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறாங்க. வழக்கம் என்பது அப்படி கிடையாது. அதே வரலாறுக்கு முன்னாடி வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. ஃபிரௌன ஹத்தா இதா அஸரகஹுல் கர்பு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பி பனி இஸ்ராயீல். அவன் சொல்றான், மூழ்கி அடிக்கிறப்ப ஃபிரௌன் சொன்னா நான் பனி இஸ்ரவேலுடைய கடவுளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொல்றான். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்னன்னா மூழ்கி அடிச்சுட்டு ஆல்ஆன மக்கத அசைத்த, இவ்வளவு நாள் நீ பாவம் செஞ்சுட்டு இப்பயா திருந்துற, பல்யோமல் உன்னஜீக பதனிக்கு தக்குன, உன்னுடைய சடலத்தை நான் பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு ஒரு படிப்பனையாக மாற்றினேன் அப்படின்னு இதுவரையிலும் பாதுகாக்கப்படுது இல்லை. அந்த ஃபிரௌனுடைய வரலாறுல ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னா, மூழ்கடித்து கொண்டு இருக்கிற பொழுது அவன் கலிமாவை சொன்னான், அதனால அவனுடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா இந்த மக்கள் வேதனை ரெடியா நிக்குது, மேல நிக்குது, இன்னும் இறக்கப்படல, ரெடியா நிக்கிறப்ப அவர்கள் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப நம்ம மௌத்து வர்றப்ப கேட்கிற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் மௌத்து வர்றதுக்கு முன்னாடியே கேட்கப்படுகிற தௌபா என்பது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால்தான் எப்ப மௌத்து வரும் தெரியாது, தினந்தோறும் அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கணும். முதலாவது. இரண்டாவது,
கடுமையான கஷ்டத்துல, சோதனையில, வலியில, பிரச்சனைகள்ல அல்லாஹ் தாலா நம்மளிடத்துல இருந்து சில வார்த்தைகளை எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியான் எந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் அந்த வார்த்தையை தஸ்பிய சொல்லல அப்படின்னு சொன்னா கியாமத்து வரையிலையும் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இது அல்லாஹ் சொன்னது. நம்மளுடைய கஷ்டத்திலையும் நம்மளுடைய பிரச்சனைகள்ல இந்த வார்த்தையை லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற வார்த்தை, அல்லது ரப்பி நீ மஸ்ஸனி துர்ரு என்கிற வார்த்தை, அல்லது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற இது மாதிரியான வார்த்தையை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த வார்த்தையை நம்மளுடைய கஷ்டத்துல சொன்னா அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான். அந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை இது மாதிரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் ஒருவர் தன்னுடைய துஆவுல இந்த லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற வார்த்தையை சொல்லி கேட்கிறாங்களோ அந்த துஆவை அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூல் செய்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على